ரீசெண்டாக சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃப்ரீபீஸால் தான் நம்மளோட மாநில வளர்ச்சியே வந்து ரொம்பவே பாதிப்படையுது. அதே மாதிரி இப்படி ஃப்ரீபீஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி வந்து வேலைக்கு போகிறவனும் போவான், இதனால் மக்கள் வந்து சோம்பேறி அடைவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதரப்பழசான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து தீர்ப்பாக சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கே வந்து தரப்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அவங்களுக்கு வீடு வாடகை கிடையாது. கவர்மெண்ட் ரூல்ஸ் அது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு வந்து வீடு வாடகை வந்து அவங்க கட்ட தேவையில்ல, கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. அதே மாதிரி பெட்ரோல் 200 பெட்ரோல் வந்து அவங்க ஃப்ரீயாகவே போட்டுக்கலாம், அதையும் கவர்மெண்ட்டே பார்த்துக்குருவாங்க. அதே மாதிரி அவங்க வீட்டுக்கான கரண்ட்டு பில்லும் கவர்மெண்ட்டே கட்டிடுவாங்க. இது பத்தாமல் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கு வேணாலும் ஃப்ரீ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். அவங்க வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அவங்க ரிட்டையர்ட் ஆனால் கூட அந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை அவங்க எடுத்துக்கலாம். அப்படி ஒரு ஸ்கீம்ஸ் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு இருக்குது. ஆனால் அவங்க இன்றைக்கி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீபீஸால் மக்கள் வந்து சோம்பேறி அடைகிறாங்க, அது வந்து மாநிலத்தோட வளர்ச்சியே வந்து பாதிக்குதுன்ட்டு சொல்கிறாங்க. இந்த தீர்ப்பை பார்த்தவொடனே பல பேர் ரொம்பவே கொந்தளிக்கிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பாருங்கள், இலவசத்தால் தான் வந்து நாடு ரொம்பவே நாசமாக போகுது. இலவசத்தால் மக்கள்லாம் ரொம்ப சோம்பேறி ஆகுறான், வேலைக்கே போகமாட்டான். ஐயோ பாருங்க, நம்ம நாடு நாசமாக போகுதுன்னு சொல்லி ரட்சகன் நாகார்ஜுனா மாதிரி அவனுக்கெல்லாம் நரம்பு பொட்டைக்கிற அளவுக்கு கோவம் வருது போல். இவனுங்கள்கிட்டலாம் நாம் ஒன்று சொல்லியே ஆகணும். இதுவரை நம்ம நாட்டில் எத்தனை லட்சம் கோடி டேக்ஸ் கட்டப்படாமல் இருக்குன்றது தெரியுமா? நான் ஒரு டேட்டா சொல்கிறேன், சிஏஜி டேட்டா படியே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இது பழைய டேட்டா தான். பழைய டேட்டாலே இவ்வளோ இருக்குன்னா, இன்றைக்கி வர இருக்க டேட்டாவில் எவ்வளோ அமௌண்ட் வந்து டேக்ஸ் கட்டப்படாமல் இருக்குன்றது வந்து நமக்கு தெரியலை. அதாவது 2021 2022 வரைக்குமே 19,35,438 கோடி கட்டப்படாமல் இருக்குது. இது நம்மளை மாதிரி ஒரு சாமானிய மக்கள் கட்டப்படாமல் வர்ற டேக்ஸ் கிடையாது. இதெல்லாமே பெரும் முதலாளிகளும் பெரும் பணக்காரர்களாலும் கட்டப்படாமல் இருக்கக்கூடிய டேக்ஸ் அமௌண்ட்ஸ் இதெல்லாம். இதனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்கீம்ஸில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதெல்லாம் பாதிக்கப்படுதுன்றது உங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியுமா? அதே மாதிரி இப்போ தான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கார்ப்பரேட் டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கட் பண்ணாங்க. இதனால் எத்தனை ஸ்கீம்ஸ்க்கு போக வேண்டிய அமௌண்ட்லாம் ரொம்பவே பாதிப்படையுதுன்றது இவங்களுக்கு கொஞ்சமாச்சும் தெரியுமா? அந்த கார்ப்பரேட் டேக்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா, அதை கட் பண்ணாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அந்த அமௌண்ட்டெல்லாம் பல ஸ்கீம்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஏன் 100 நாள் வேலை திட்டம் அந்த மாதிரி பல ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா பேர்த்துக்கு வந்து வேலை வாய்ப்பே வாங்கி கொடுத்துருக்கலாம். அந்தளவுக்கு பல விஷயங்கள் இப்படி வந்து மக்கள்கிட்ட தெரியாமல் இவங்க இலவசத்தை வந்து எதிர்த்துட்ருக்காங்க. சொல்லப்போனால் இது இலவசமே கிடையாதுடா, அதை புரிஞ்சுக்கோங்க. எப்படி இப்படி நான் முன்னாடி சொன்னேன்ல, இப்படி வந்து சீஃப் ஜஸ்டிஸ்க்கெல்லாம் வந்து கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அதை வந்து செய்கிறாங்களோ, அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுது. நம்ம வரியாக கொடுக்குற பணத்தின் மூலமாக நம்மளோட உரிமையை தான் கவர்மெண்ட் தராங்களே தவிர, அவங்க ஒன்றும் அவங்க அப்பா வீட்டு காசுலையோ அவங்க பாட்டன் வீட்டு காசுல இருந்தோ நமக்கு எதுவும் தரல. அவங்க நம்மளோட காசுல இருந்து நமக்கு சேர வேண்டிய உரிமையை தான் பல விதமாக செய்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கீம்ஸில் பெனிஃபிட் ஆயிருந்தால் தான் அதோட அருமைன்றது உங்களுக்கெல்லாம் தெரியும். ப்ராபப்ளி நிறையா பார்க்க முடியுது, நிறையா மிடில் கிளாஸ் இளைஞர்களும் இந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதை நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டே தான் ஆக முடியும். இதெல்லாம் ஜஸ்ட் எப்படின்னா, அந்த படத்தின் மூலமாக வீர வசனம்னு பேசக்கூடிய டைலாக்ஸாலே நிறையா பேர் பிரெயின் வாஷ் ஆகிருப்பாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்படி பலவிதமான அரசு திட்டங்களால் நம்மளுடைய சமூகம் வந்து பெருமளவு பலனடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பித்த அந்த லேப்டாப் ஸ்கீம்னால் பல இளைஞர்கள் அவங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு அந்த லேப்டாப் வந்து யூஸ் ஆகிருக்கு. அடுத்தடுத்த கட்டத்துக்கு அந்த லேப்டாப்பை வச்சு அவன் வந்து அடுத்தடுத்து என்னென்னு சர்ஃப் பண்ணி அடுத்தடுத்து வளர்ந்துக்கிட்டே போகிறான் அதை வச்சு. அதே மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகைன்றது வந்து அதன் மூலமாக பெண்களுக்கு வந்து ஒரு சுயமரியாதை கிடைக்குது. அவங்க என்ன செய்யணுமோ யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லாமல் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஐயா கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த டிவியாக இருக்கட்டும், கேஸ் அடுப்பாக இருக்கட்டும், அதெல்லாம் பல விஷயங்கள், அதாவது பல பேர்த்துக்கு பல விதங்களில் வந்து பலனாக வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து பலனடைஞ்சவங்களுக்கு தான் தெரியுமே தவிர, சொகுசாக உட்காந்துருக்கவனுக்கோ அறியாமையில் இருக்கிறவனுக்கோ அந்த அருமை தெரியாது. அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும்.